அவசரமா தண்டனை பெறக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவசரமாகவே தண்டனைதார் ஒன்று இந்த குடும்ப உறவை பகைப்பது. ஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்திஉ அர்ஹாமக்கும். நீங்க அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு பூமியில விஷமம் செஞ்சு உங்களுக்கு தந்திருக்கிற பண பலம், பால் பலம், அரச பலம், எல்லா பலங்களையும் வச்சு உங்களோட உறவுகளை நீங்க துண்டிச்சு அடக்கியாள போறீங்களா? உங்களோட உறவுகளை நீங்க துண்டித்து அடக்கி ஆளுகின்ற நிலைமைக்கு நீங்க வர போறீங்களா என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கேட்டு போட்டு அவங்களுக்குள்ள தண்டனை என்ன தெரியுமா? உலாய்கல்லதீன, அப்படியானவர்கள் உறவுகளை பகைத்து இருக்கிற பலத்தை வச்சு உறவுகளை குடும்பங்களை அடக்கி ஆளுகின்றார்களே, லஅனஹுமுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் சபிப்பானாக, அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும். யாருக்கு? உறவுகளை பகைக்கின்ற, நானாவை பகைக்கின்ற தம்பிக்கு, தம்பியை பகைக்கின்ற நானாவுக்கு, தாத்தாவை பகைக்கின்ற தங்கைக்கு, தங்கையை பகைக்கின்ற தாத்தாவுக்கு, உறவுகளே பாப்பாட உறவுகளை பகைக்கின்ற உறவுகளுக்கு, தாயின் உறவுகளை பகைக்கின்ற அவர்களுக்கு உலாய்கல்லதீன், அவர்கள் தான் லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. ஃபஸம்மஹும், அவங்களை அல்லாஹ் செவிடர்களாகவும், வஅமா அப்சாரஹும், அவங்களோட பார்வைகளை குருடாக்கி விடுகிறார். கண்ணை பொட்டையாக்கி காதை செவிடாக்கி இந்த உலகத்தில் தண்டனை பெறுகின்றவர்கள் யாரு? உறவுகளை பகைப்பவர்கள், உறவுகளுக்கு மாறு செய்வார்கள். உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டம் யார் தெரியுமா? அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, யாரெல்லாம் உடன்படிக்கையின் பின் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை முறிக்கின்றார்களோ, வயக்தஊன மா அமரல்லாஹு பி அய்யூசல், சேர்ந்து நடங்க என்று சொன்ன குடும்ப உறவை யாரெல்லாம் பகைக்கின்றார்களோ, பிரிக்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது உலாய்கஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள். இந்த குடும்ப உறவு என்பது ஈமானோட சம்பந்தப்பட்டது. ஈமான் இல்லை என்றால் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு மணித்தியால நிக்கிறதுக்கு பின்னால ஈமான், கியாமுல் லைல் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பி தொழுறதுக்கு பின்னால் இருக்கிறது ஈமான். ரமலான் வந்தால் அடிச்சு கொண்டு முடிச்சு கொண்டு நேர காலத்துல வந்து இபாதத்துல ஈடுபடுவதற்கு காரணம் ஈமான். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிம், யார் அல்லாஹ்வை மறுமையை விசுவாசிக்கின்றாரோ அவர் குடும்ப உறவை பேணிக் கொள்ளட்டும். இது அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்கிறார். உலகத்தை படைச்சு முடிச்சதோட குடும்ப உறவு ஓடி பேய்த்து அல்லாஹ்வுடைய அரியசன சிம்மாசனத்துல காலை பற்றி பிடிக்கிறான். புகாரிமா பதிவு செய்கின்ற சஹீஹ் புகாரி. அல்லாஹ் உலகத்தை படைச்சான், உலகத்துக்கு எல்லாத்தையும் படைச்சான். படைச்சு முடிய குடும்ப உறவு பறந்து பேய்த்து ஓடி பேய்த்து அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துல கால் ரெண்டை பற்றி பிடிச்சு கொண்டுச்சான். பிடிச்சு கொண்டு சொல்லிச்சான், ஹாதா ஆயிதும் ஹாதல் மகாம் அல் ஆயிது மினல் கத்தியா, இந்த இடம் ரஹ்மானே, இந்த இடம் என்ன துண்டிக்கிறதுல இருந்து பாதுகாப்பு தேடுற இடம். ஓண்ட சிம்மாசனத்துல காலை ஏதரிமா பிடிச்சிருக்கிறேன், என்னை துண்டிப்பதிலிருந்து பாதுகாப்பு வேண்டிய பிடிச்சிருக்கிறேன் என்று சொல்லிச்சு. உடனே அல்லாஹ் சொன்னா, அமா தர்தி அன் அஸ்லு மன் வஸலக் வ அக்தஉ மன் கதஅக், உறவே உனக்கு ஒரு செய்தி நான் சொல்லவா? உலகத்தில் யாரெல்லாம் உன்னை சேருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வாகிற நானும் சேருவேன். உலகத்தில் யாரெல்லாம் உன்னை பகைக்கிறார்களோ அவர்களெல்லாம் நானும் துண்டித்து விடுவேன். கால பலா யா ரப், ஆம் இறைவா நான் திருப்தி அடைகிறேன். உனக்கு இது திருப்தியா? ஆம் நான் திருப்தி அடைகிறேன். இது உனக்கு மறுமை வரைக்கும் நடக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற செய்தியை இமாம் புகாரி மௌலா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். உலகத்தில் தௌஹீத், ஏகத்துவம், இந்த ஏகத்துவத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தூதர்மார்கள் எல்லாரும் போதித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தோட இந்த உலகத்தில் சொன்ன ஒன்றுண்டார். எது? அல்லாஹ் தௌஹீதோட, அல்லாஹ்வுடைய தௌஹீதோட சொன்ன ஒன்றுதான் சுவனத்தின் நுழைவிப்பதற்கு தான் தௌஹீதுடைய போதனை. அல்லாஹ்வுடைய தூதர் அதோட சேர்த்து சொன்ன ஒன்றுதான் இந்த உறவு. ஒரு மனிதர் வருகிறார், எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு தூரமாகணும், ஒரு அமலை சொல்லித்தாங்க. அப்படியா? நான் சொர்க்கம் போகணும், நரகத்துக்கு போகப்படாது, ஒரு அமலை சொல்லித்தாங்க. சரி, தஅபுதுல்லாஹ் வலா துஸ்ரிக் பிஹி ஷைஆ, நீ அல்லாஹ் வணங்கி அவனுக்கு எந்த ஒன்றை நினை வைக்காது. அடுத்து துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, வ துதி ஸகாத், ஸகாத் கொடு, வ தஸிலுர் ரஹம், உன்ட கட்பறை உறவு, உடல்வாய் உறவு, தொப்புள் கொடி உறவு, உம்மட உறவு, வாப்பட உறவு, இந்த உறவை நீ பேணிக்கோ. சகோதரர்களை, இந்த இடத்துல ஒன்றை ஞாபகம் வைங்க, எனக்குரிய மனைவி எனக்கு சாய்ஸ் பண்ணலாம், எனக்குரிய பாடசாலை, எனக்குரிய தொழில் சாய்ஸ் பண்ணலாம். திருமணம், மனைவியை தலாக் பண்ண உறவு முடிஞ்சு, அது ஒரு வேறு பக்கம். இந்த உறவு என்பது வித்தியாசமான உறவு. இது அல்லாஹ் போட்ட உறவு, அரிசில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற உறவு, அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட உறவு. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி தெரியுமா? எனக்கு இரண விஸ்தீரணம் நடக்கணும், என் பொருளாதாரம் விசாலமாகணும், எனக்கு கஷ்டம் வரப்படாது, என் ஆயுள் நீடிக்கணும், என்ன செய்யலாம்?
அந்த பேங்க்ல போட்டேன், இந்த பேங்க்ல போட்டேன், அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன், இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எல்லாம் லொஸ்ட் மௌலவி, எல்லாம் லொஸ்ட் என்றால் ஒரு முறை திரும்பி பாரு, ஒன்னில் மிகப்பெரிய ஒரு பலை இனம் இருக்கு. என்ன தெரியுமா? ஓண்ட நானவோட நீ பகை, உன்ன தம்பியோட நீ பகை, வெளிக்கு பேசுறாய், நயவஞ்சகத்தனமா நடக்கிறாய். சத்தியமா இதுதான் உங்களோட பொருளாதார பின்னடைவுக்கும் கடன் தொல்லை பிரச்சனைக்கும். எந்த நாளுமே கடன், எங்க பார்த்தாலும் முசீபத், எப்படி பார்த்தாலும் பிரச்சனை, எந்த நாளுமே நோய். பின்னணியை இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா? உனக்குள்ள உன் உம்மோட உறவுகளையும் உன் தந்தையின் உறவுகளையும் உன்னோட ஒட்டி பிறந்த உறவுகளையும் நீ உதாசீனப்படுத்துகிறாய். ஏனையவருக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நீ இதுக்கு கொடுக்கல. அதன் காரணமாகத்தான் உனக்கு பிரச்சனை. ஏ தெரியுமா? நான் சொல்லல, அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, மன் ஹப்ப அய்யபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. சுப்ஹானல்லாஹ். யார் விரும்புகிறாரோ வாழ்வாதாரம் விரித்து தரப்பட வேண்டும் என்றும், வாழ்வாதாரம் வீடு வேணும், சொந்த வீடு வேணும், தோட்டந்தரவுகள் வேணும், பேங்கில் வைப்புகள் வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், நிறைய சொத்து பத்தி வேணும் என்று யார் விரும்புகிறாரோ, தன்னுடைய வாழ்நாள் நீடிக்கோணும் என்று யார் விரும்புகின்றாரோ, நீண்ட காலம் வாழ்றதுக்கு ஆசையா, இரண விஸ்தீர்ணம் ஏற்படணும் ஆசையா, ஃபல்யஸில் ரஹிமா, ஃபல்யஸில் ரஹிமா, ஒரே கற்பத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த உறவை பேணிக்கொள், சேர்ந்து கொள் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில சுருக்கமா வழங்கோடும் லா யதுகுல் ஜன்னத காத்தி, குடும்ப உறவை துண்டிப்பன் சொர்க்கம் போக மாட்டான். புகாரி. நீ தொழுது வேல் இல்ல, நோன்பு பிடிச்சு வேல் இல்ல, ஜகாத் ரத்து எது செஞ்சும் வேல் இல்ல, உறவை நீ பகைத்தால் துண்டித்தால் சொர்க்கம் போக மாட்டாய். இஸ்லாம் இந்த உறவை எந்த அளவுக்கு சேர்ந்து நடக்க சொல்லுது, எது வரைக்கும் சேர்ந்து நடக்கிறது. சில பேரை நீங்க பாப்பீங்க, என்னதான் நல்ல முறையில் நடந்தாலும் குறை கண்டுட்டே இருப்பாங்க, குத்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க, சேர்ந்து நடக்க 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 துண்டிச்சு கொண்டே போவாங்க. சரியான முறையில் இரத்த உறவு பேணணும் நீங்க நினைச்சாலும் உங்களோட சரி மோசமா தான் நடந்து கொள்வாங்க. இப்ப எப்படி இருக்கும்? வாப்பட தம்பி என்று சொல்லி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப ஒரு ஷேட் எடுத்துக்கொண்டு சாச்சாவை கொஞ்சம் பாக்குறதுக்கு போறீங்க. சாச்சாவோட பேசிட்டு அவரோட குணபோன ஹதியாவை சந்தோஷமா கொடுக்குறீங்க. அவர் அதை எடுத்து பார்த்துட்டு, எங்க வாப்பா அரிச்சி அரிச்சு தேடி ஒரு 250 ரூபா சரி இருக்குமா இதுக்கு, எப்படி அரிச்சி அரிச்சு தேடி மிச்சமே ஒரு கஷ்டமான நிலைமையில ஆக தரமில்லாத ஒரு பொருட்டியை கொண்டாந்து இருக்கிறார். சகோதரர்களே, கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹலாஸ், இந்தையோட முடிஞ்சு முகத்தொடச்சுக்குள்ள தேவையில்லை, நான் போயிட்டு வாரேன். உறவுகளே, நிறைய பேர் உங்களுக்கு பார்க்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, குர்ஆனை பேசுகின்றோம், சுன்னாவை பேசுகிறோம், அகீதான்றோம், மன்ஹஜ் என்றோம், தூய்மையான தௌஹீதில் இருக்கிறோம், தௌஹீத் நான் சொர்க்கம் என்றோம், எல்லாம் உண்மை. இந்த விஷயத்துல எங்க நிக்கிறோம்? சகோதரர்களே, எப்ப எமக்கு எம்முடைய உறவுகள் எங்களை குத்தி காட்டி எங்களை உதாசீனப்படுத்தி எங்களை கணக்கெடுக்காம நடக்கின்றார்களோ அப்ப நாங்க வெட்டி வெட்டி போனாலும் ஒட்டி ஒட்டி போன்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். வானாம், தேவையில்ல, பேச வானாம், பார்க்க வானாம், என் நலவு புல்லாப்புக்கு வரவானாம், என் மையத்துக்கும் வரவானாம் என்று சொல்ற நேரம் உரிமையோட போகும். எந்த சாச்சா என் வீட்டுக்கு வரப்படாது, என்னோட பேசப்படாது என்று சொன்னாரோ அது என் சொர்க்கத்துக்குள்ள உறவு. அவர் வானம் என்றாலும் நான் போவேன். சாச்சி பெரியம்மா வராதே, ஹயாத்து மௌத்தும் இல்ல, உங்களுக்கு கட்டுப்பாடு போட நான் வருவேன், நான் வீட்டுக்கு வருவேன், உரிமையோடு ஃபேனை போட்டு நான் உட்காருவேன். ஏ தெரியுமா? நீங்க என்ற குடல்வாய் உறவு, கோடி கொடுத்தாலும் பெற முடியாத உறவு என்ற உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ் இன்னலி குராபா, எனக்கு நெருங்கி உறவுகள் இருக்கிறாங்க, வாப்பட தங்கச்சி தம்பி மாதிரி உம்மட உறவுகள் நெருங்கி இருக்கிறாங்க. அஸ்லுஹும், நான் அவங்கள சேர்றேன், வயக்கு தாவுனனி, அவங்களோ என்ன துண்டிச்சுட்டு போறாங்க, நான் எவ்வளோ ஒட்டி ஒட்டி போனாலும் வெட்டி வெட்டி போறாங்க. வாஹ்சின் இலைஹி, நான் நிறைய நலவுதான் சொல்றேன், வயசுன இலை, எனக்கு கெடுதியே தான் செய்யறாங்க. யார சொல்ல வாஹ்லிம் அலைஹி, நான் நிறைய பொறுமையா மனித நியாயமா நேர்மையா நல்ல முறையில் நடக்கிறேன். வயதுகளுன் அலைய, அவங்க என்னோட சரியான மடத்தனமா மோடத்தனமா நடந்து கொள்ளாங்க. யார சூழல்லாம் என்ன, நான் எவ்வளோ நல்லா பேசினாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் எடுத்தாலும் ஒன்று தரலன்றாங்க, எவ்வளோ செஞ்சாலும் குத்தி காட்டுறாங்க. எனக்கு கண்டா ஏழை யார சூழலா என்ன செய்ய? நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால் சுடு சாம்பிளை சாப்பிட வச்சுட்டாய், நாசமா போய்த்தா, நீ விடு. அவன் அப்படித்தான் நடப்பான். நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் அப்படி சொல்ல 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 அவன் அப்படி நடந்து கொள்ள 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 நீ நெருங்கி நெருங்கி போ. உன்னால் முடிந்த வரைக்கும் அவனோட சேர்ந்து நடந்து கொள்ள என்று அருமைத்துவ சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, அர் ரஹீம் ஷிஜ்னா அல்ல சஜ்னா, அதாவது
குடும்ப உறவு என்பது மரத்தின் வேர் தொகுதி. குடும்ப உறவு என்பது மரத்தின் வேர் தொகுதி போல. வசலஹா வசல்துஹு, யார் அதை சேர்ந்து கொண்டோ நானும் சேர்ந்துடுவேன், அதை யார் வெட்டினோ நானும் வெட்டிடுவேன். ஆணி வேற வெட்டி விட்டா என்ன நடக்கும்? மரத்திட வேர் தொகுதி தானே குடும்ப உறவு. அதை வெட்டப்படாதான், வெட்டினா நான் அல்லாஹ்வை நானும் வெட்டி விட்டுடுவேன். சேர்ந்தா உன் வாழ்க்கையில் நிறைய வளங்கள், நிறைய அருள் வளங்கள், நிறைய பரக்கத்துகள் நிறைய கிடைச்சு கொண்டே இருக்கும். நானும் சேர்ந்து நடப்பேன் என்று அருமைத்துவ சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய பேரை பார்க்கலாம் 10க்கு 10 உறவாடுறது. நான் உஸ்தாத், நான் இப்படித்தான், எனக்கு மனுஷ தன்மைக்கிறேன். நான் சலாம் சொன்னா 10, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். நான் நானே வாக்கு, நானே அவனுக்கிட்ட போகணும். நான் தாரு, நீங்க ஒண்ணு யோசிங்க. நானா அவன் தம்பி, அவனுக்கு ஏதோ அல்லாஹ் கொஞ்சம் பரக்கத்தை கொடுத்திருக்கிறான், கொஞ்சம் பணத்தால் வசந்ததுக்காக வேண்டி என்ன நான் அப்படி கெஞ்சிட்டு போறாள் இல்லையே, சலாம் சொல்லி பார்த்து திருப்பிட்டு போறேன். நான் என்ன செய்ய? இங்க இதே மாதிரி ஒண்ணு நடக்குது. நர்மே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொன்னால் 10க்கு 10 உறவாடுவது என்ன. வீட்டுக்கு வந்தா நானு போவேன், பேசினா நானு பேசுவேன், சலாம் சொன்னா நானு சொல்லுவேன், தந்தா கொடுப்பேன். என் வீட்டுக்கு வாசலுக்கு வந்தா நானு போவேன். என் புள்ளட விஷயத்துக்கு சொன்ன வரல நானு போக மாட்டேன். என் மூத்த மகளோட திருமணத்துக்கு சொன்ன வரல நானு போக மாட்டேன். நானும் அப்படியே நாள் தான், எனக்கு எந்த குறவும் இல்லை, நான் நல்லா தான் வாழ்றேன். அல்லாஹ் அடுத்து வாரார். அல்லாஹ் அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொன்னால், அதாவது 10க்கு 10 உறவாடுறது. இப்படி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல லைஸல் வாஸில் பில் முகாஃப், என்ன 10க்கு 10 உறவாடுவது உறவல்ல. அப்படின்னா வந்தா வருவேன், அவர் வந்தா நானு போறேன், அவர் பேசினா நானு பேசுறேன், சலாம் சொன்னா நானு சொல்றேன், பணம் தந்தா நானு கொடுக்கிறேன், என்ன புள்ளட விசேஷத்துக்கு வந்தா நானு போறேன். இது உறவல்ல. வலாக்கின்னல் வாஸில் அல்லதி இதா குத்தியத்துர் ரஹம் வஸலஹா முத்தஃபக்குன் அலைஹி. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே வாஸில் என்பது எது தெரியுமா? ஒட்டப்பட்டாலும் துண்டிக்கப்பட்டாலும், யாரு என்ன கடி புத்திகள் சொல்லி தந்தாலும் சொந்த மூளையால யோசிச்சு இல்ல 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 அது என்ற சொர்க்கம் என்ற பெரியம்மாவை பிரிக்க பார்க்கிறான், அது என்ற வாப்பட தம்பி சாச்சவ பிரிக்க பார்க்கிறான், அது என்ற வாப்பட நானா பெரியப்பா பிரிக்க பார்க்கிறான். இல்ல பரவாயில்ல, பிழை ஏண்ட அவர பக்கம் வேண்டி பிழை இருக்கட்டும், நான் போவேன், எனக்கு செஞ்ச எல்லாம் அநியாயம் தான், நான் போவேன் என்று போவதுதான் உறவு.